என்னோட பேரு விக்னேஷ். எனக்கு 23 வயசு ஆகுது. நான் காலேஜ்ல இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட வீட்ல நானும், அப்பா, அம்மா 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். என் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. என்னோட குடும்பத்துல நான் மட்டும் தான் அப்படிங்கிறதுனால, என்னோட அம்மா, அப்பா என்னை ரொம்பவே செல்லமாவும், சந்தோஷமாவும் பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாலும், நாங்க பெருசா எந்த ஒரு உதவிக்காகவும் சொந்தக்காரங்க கிட்ட போகவே மாட்டோம். என்னோட அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வாங்குற சம்பளத்தில் எங்களோட குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கப்ப தான் ஒரு நாள் என்னோட அம்மா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி மயங்கி விழுந்துட்டாங்க. நானும் என்னோட அப்பாவும் பதறி போயிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தோம். எவ்வளவோ செலவு பண்ணியும் எங்களால் அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியல. அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. எனக்கும் அப்பாவுக்கும் ஒன்றுமே புரியல. எங்களோட வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. அம்மா எங்கள் கூட இருக்கும்போது விதவிதமாக எங்களுக்கு சமைச்சு போடுவாங்க. அவங்க கையால் சாப்பிட்ட எங்களுக்கு இப்போ ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. டெய்லியுமே அப்பா காலையில், மதியம், சாயந்தரம்னு சொல்லி 3 நேரமும் ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்த எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காம அடிக்கடி உடம்பு சரியில்லாமையும் போச்சு. அப்பா எனக்கு வயிற்று பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸை கொடுத்தாங்க. என்னோட அப்பா என்கிட்ட சொன்னார், தம்பி, உடம்பு சரியாகணும் அப்படின்னா கரெக்டாக டேப்லெட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னார். முதல் தடவை உடம்பு சரியில்லாமல் போனப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டேப்லெட் போட்டும் என்னோட வயிறு வலி சரியாகிற மாதிரியே இல்லை. சாப்பாடும் வெளியில் சாப்பிட்றதுனால என்னோட உடல்நிலை இன்னுமுமே மோசமாகிட்டு தான் போச்சு. எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, எத்தனை டேப்லெட்டை தான் போடுறது? சரி, அப்பா சொல்கிறதுக்காக இந்த மாத்திரையை சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி நானும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதும் எல்லா டேப்லெட்ஸையுமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னோட அப்பா என்கிட்ட சொன்னார், என்னப்பா செய்கிறது, உங்கள் அம்மா இருந்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க போனதுக்கப்புறமா நாம் ஹோட்டலில் கண்டதையெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இதனால் நம்மளோட உடல்நிலை மோசமாகிட்டே போகுது. எனக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒத்துக்கவே மாட்டேங்குது. அம்மா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அப்பா வருத்தப்படுறத பார்த்து எனக்கும் ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. என்னப்பா செய்கிறது, எனக்கும் அம்மா இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இப்படி 2 பேரும் மாறி மாறி கவலைப்பட்டு வருத்தப்பட்டா என்ன ஆக போகுது சொல்லுங்க. கவலைப்படாமல் நம்மளோட வேலையை பார்க்கலாம்ப்பா. நானும் என்னோட உடம்ப நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு தைரியம் சொன்னேன். இதை கேட்டு அப்பாவும் யோசிக்க ஆரம்பித்தார். ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாம் அப்படின்னா அவங்க எல்லார் வீட்லேயும் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம மேலே அக்கறையாக எந்த விஷயமும் செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால வேலைக்காரி வைக்கிறது சரியாக வராது. நாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது தானே. நம்மளோட பையனை அவங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. அப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட பையனும் நல்லா இருப்பானே. வெளியில் இருக்கவங்க பார்க்குறவங்க எல்லாருமே கேவலமாக பேசுவாங்க. ஆனால் அதை யோசிச்சா என்னோட பையனோட வாழ்க்கை வீணாக போயிடும். அதுக்காக நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி என்னோட அப்பா முடிவு பண்ணார். அதுக்கப்புறமா அவர் ஃப்ரெண்டு மூலமாக பொண்ணு பார்க்கவும் ஆரம்பித்தார். இதை கேட்ட அப்பாவோட ஃப்ரெண்டும், இந்த காலத்தில் வைஃப் இல்லை அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பில்லையே, நம்ம லீகலாக தானே பண்ண போகிறோம், நீ அதை எதுவும் யோசிக்காத, நான் நல்ல பொண்ணு கிடைச்சா கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டாரு. அவர் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்திருக்கு, அந்த இடத்த நம்ம பேசி முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்னோட அப்பா கிட்டே கேட்டாங்க. அந்த பொண்ணு பேர் தேவி. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லை, பாட்டி வீட்டில் தான் சின்னதுலேருந்து வளர்ந்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகா கலையாக இருந்தாங்க. ஆனால் பாட்டி பெருசாக வசதி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரவே இல்லை. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வந்த எல்லாருமே அதிகப்படியான வரதட்சணை கேட்டதுனால அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமே இருந்திருக்கு. இப்படியே பல வருஷம் ஓடி போனதுனால அந்த பொண்ணுக்கும் 30 வயசு தாண்டிடுச்சு. இனிமேலையும் கல்யாணம் கூடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலையில தான் அந்த பொண்ணு அவங்க பாட்டி கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ் மூலமாக அப்பாவும் அப்பாவோட ஃப்ரெண்டும் தகவல் கொடுத்து அனுப்புனாங்க. இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, இனிமேலையும் உனக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம், அதனால 2வது திருமணத்துக்கு உன்னை பெண் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை அவங்க வீட்டுக்கு சொன்னாங்க.
தேவியும் அவங்களோட பாட்டியோட உடல்நிலையும் ரொம்பவே மோசமாகுது. இதுக்கு மேலேயும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் ரொம்ப நல்ல இடம்தான். அதனால என்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பாவும் அப்பாவோட ஃப்ரெண்டும் நானும் போயிட்டு தேவியோட வீட்டில் அவங்கள பார்த்து மேற்கொண்டு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தை பற்றி பேசி முடித்தோம். சிம்பிளாக என்னோட அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கோவிலில் கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்களோட வீட்டில் அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் முதலிரவுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுச்சு. முதலிரவில் என்னோட அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு இந்த கல்யாணத்தில் பெருசாக உடன்பாடு இல்லை. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே என்னோட பையன் விக்னேஷ் தான். எனக்கு எல்லாமே அவன் தான். எனக்கு எல்லாமா இருந்த என்னோட மனைவி வேணியை தவிர நான் யாரையுமே நினச்சி கூட பார்த்ததில்ல. அவளுக்கு அப்புறமா நான் அதிகமாக நேசித்தது, அதிகமாக நினச்சது என்னோட பையன் விக்னேஷை தான். எனக்கு ரொம்பவே அவனை பிடிக்கும். அவனை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அவனை வேணி நல்லாவே பார்த்துக்குவா, நீயும் அவனை சந்தோஷமாக பார்த்துக்குவியா அப்படின்னு சொல்லி அப்பா தேவிகிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்களும் நானும் அவனை சந்தோஷமாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த வயசில் இந்த முதலிரவு மேலையெல்லாம் விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னோட அப்பா சொல்லவும், சித்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நானும் அதை தான் நினச்சேன். என்னோட மனசில் நான் என்ன நினச்சனோ அதையே நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறமா நம்மளோட பையனை விக்னேஷை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவெடுத்தாங்க. இதுக்கப்புறமா என்னோட சித்தி எங்கள் வீட்டில் என்னையும் அப்பாவையும் ரொம்ப நல்லா பார்த்துக்க ஆரம்பித்தாங்க. அம்மா இல்லாத குறை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்பாவும் சித்தியை விரும்ப ஆரம்பித்தாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எத்தனை நாள் தான் அப்பா நமக்காக உழைக்கிறாரு, இனிமேலையாவது அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இதுக்கப்புறமா என்னோட சித்தி எங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே ஆச்சு. இப்படி போகிறப்ப தான் ஒரு நாள் காலையில் சித்தி என்னை வந்து எழுப்புனாங்க. விக்னேஷ், காலேஜுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சு, எலும்பி ரெடியாகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ரெடியாகி ஹாலுக்கு வந்ததுக்கப்புறமா காலையில் என்ன டிஃபன்னு பார்க்கும்போது என்னோட சித்தி விதவிதமாக சமைச்சு வச்சுருந்தாங்க. அவங்க பாசமாக என்னை பார்த்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் காலேஜுக்கு கிளம்பி போனேன். போகிறப்ப தான் ஒரு புக்கை வீட்டிலையே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்தப்போ என்னோட சித்தி குளிச்சுட்டு அரைகுறையாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஹாலில் வந்துட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே காலேஜ் போயிடறனால இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் நடக்கிறது எனக்கு தெரியாது. அன்னைக்கு அப்படி என்னோட சித்தியை பார்த்தது எனக்கு ரொம்பவே கூச்சமாயிருச்சு. சித்தி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு சித்தியும், பரவாயில்ல, நீ புக்ஸ் எடுக்கத்தானே வந்த, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட ரூமுக்கு போயிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு திரும்பவும் வெளியில் வந்தேன். என்னோட சித்தி அப்படி இருக்கிறத பார்த்து திரும்பவும் அதை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நானும் கிளம்பிட்டேன். கிளம்புறப்ப என்னோட மனசில் இப்படியெல்லாம் நம்ம அவங்கள பார்க்கக்கூடாது, நமக்கு அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜுக்கு போனேன். காலேஜ்லேயும் கொஞ்சம் ஞாபகங்கள், சித்தியை பார்த்த அந்த விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா இது தப்பு, நம்ம இதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் என்னோட பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ என்னோட அப்பா டீ கடையில் நின்றுட்டு இருந்தாரு. அவர் என்னை கூப்பிட்டு, விக்னேஷ், கொஞ்சம் நில்லுப்பா, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும், என்னப்பா சொல்லுங்க, ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் பேச முடியாது, தேவி இருக்கா, ஏதாவது நினச்சிக்குவா, அதனால தான் உனக்காக இந்த டீ கடையில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உனக்கு உடம்பு சரியில்லையாப்பா, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். உங்ககிட்ட கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். நீ உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல. என் மகனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியல. இந்த வருத்தம் என்னோட மனசில் இருந்துச்சு. அதனால தான் நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதை பற்றி உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, இப்போ தான் நான் நல்லா இருக்கேன். எனக்கு உடம்பும் இப்போ நல்லாகிட்டு வருது. எல்லாமே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் எனக்கு இந்த மாதிரி நல்லது நடந்துச்சு. எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
சரிப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் கிளம்பிட்டாரு. அப்பா பேசினதை யோசிச்சுக்கிட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவர் என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தாரு அப்படின்னா, இப்படி ஒரு விஷயத்த கூட யோசிச்சிருப்பாரு. நமக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நானும் வீட்டுக்கு போனேன். டெய்லியுமே காலையில் எழும்பி மொட்டை மாடியில் உடற்பயிற்சி செய்கிறத என்னோட வழக்கமாக வச்சுருந்தேன். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு நான் மொட்டை மாடியில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது சித்தி மேலே மாடியில் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அங்கே வந்ததுமே என்னை பார்த்துட்டு, ஓ, நீ எக்ஸசைஸ்லாம் பண்ணுவியா, அதனால தான் உன்னோட உடம்பு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் சித்தி, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன் தான். ஆனால் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால என்னால் சரியாக செய்ய முடியல.